இன்றைக்கு அற்புதமான கேள்வி கேட்டிருக்கின்றார்கள். கடவுள் என்றால் அர்த்தம் என்ன? அருமையான கேள்வி கேட்டிருக்கிறாங்க. இந்து, அதாவது கடவுள் என்பது நமக்குள்ளே தான் இருக்குது. அந்த கடவுளை வந்த ஞானிகள் எல்லாமே சொல்கிறாங்க, கடவுளை நீ உணரணும், கடவுளை நீ அறியணும். உலகமாவத சாக்லேட் சொல்கிறார், உன்னை நீ அறிவா என்றார். அதுபோல் எல்லா ஞானிகளுமே சொல்கிறாங்க, கடவுளை உணர்ந்தவன், கடவுள்னால் நமக்குள்ளே இருக்கிற ஆண்டவனை நீ உணரணும். அப்போது தன்னை எவன் ஒருவன் அறிகின்றானோ அவன்தான் தலைவனே அறிய முடியும் அப்படின்ட்டு எல்லா வந்த ஞானிகள் எல்லாமே சொல்கிறாங்க. அப்போ கடவுள்னா என்ன அப்படின்னா, நமக்குள்ளே இருக்கிற உயிர் தான் கடவுள். அந்த உயிரை யார் உணர்கின்றார்களோ அவர்கள்தான் கடவுளை அறிந்தவர்கள். அப்போ உயிரை யார் உணர்ந்து அந்த உயிருக்கெல்லாம் உபகாரம் செய்கின்றார்களோ, நம்ம உயிரை எப்படி உணர்ந்து மற்ற உயிர்களுக்கெல்லாம், இந்த உலகத்தில் உள்ள உயிர்களுக்கெல்லாம் உபகாரம் செய்கிறவர்கள் கடவுளை அறிந்தவர்கள். இதை வந்த ஞானிகள் எல்லாமே என்ன பண்ணுறாங்க, தன்னை உணரணும், தலைவனை அறியணும். அப்போ தலைவன் யாராக இருக்கிறான்னா, அவரும் பிரபஞ்சத்தினுடைய உயிர் ஆற்றலாக இருக்கிறார். அவர் தான் பிரபஞ்சத்தினுடைய உயிர் ஆற்றல். அதுதான் பரபிரம்மன்றாங்க. அந்த பரபிரம்மன் தான் நமக்குள்ள அணுபிரம்மமாக உயிராக இயங்கினார். இது அற்புதமான கேள்வி இன்னைக்கு இந்து கேட்டிருக்கிறாங்க, கடவுள்னா என்னன்னு. இது மக்களுக்கு புரிஞ்சு அவர்களுடைய வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்க வாழ்க என்ன வள்ளல் பெருமானுடைய அருளாலே அவர்களை வாழ்த்துகின்றேன். நன்றி, வணக்கம்.